சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு நாய் ஒண்ணு குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு 5 அறிவு தான் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனா அதே நாய் கொஞ்சம் வெறி பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நாயை விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாயோட அவரை கம்பேர் பண்ண கூடாதுதான். ஏன்னா அது அந்த நாய்க்கு அசிங்கம். ஆனால் சீமான் போற இடத்துல எல்லாம் ஒண்ணு படிச்சுட்டு பேசணும், இல்ல என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போகணும். இல்ல நான் படிக்க மாட்டேன், நான் பேசிட்டே இருப்பேன்னா அந்த தற்குறி சீமானுக்கு தமிழ்நாடு ஆற்றக்கூடிய எதிர்வினையை அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். அப்பப்போ ஒரு தலைவரை எடுத்துக்கிறதோ, இல்ல அவர்களுக்கு தேவைப்பட்டவர்கள் தலைவரா ஏத்துக்கிறதோ, இல்ல அவங்க நினைக்கும் போது பாரதியாரை தூக்கி கொண்டாடுவாங்க, நினைக்கும் போது பாரதியாரை தூக்கி கீழே போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கட்சியில இருக்கிறோம். நாங்க ஒரு பார்ட்டாவே ஒரு பாக்குறதே கிடையாது. அப்போ தந்தை பெரியாரை தமிழின துரோகி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? தந்தை பெரியார் இல்ல அப்படின்னா தமிழை காத்து நிக்கக்கூடிய வள்ளுவம் இன்னைக்கு அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்க முடியாது. வள்ளுவருக்கு அதிக மாநாடுகளை நடத்தி வள்ளுவத்தை அடித்தட்டு மக்களும் கத்துக்கணும், நம்ம ஏத்துக்கக்கூடிய நூல் திருக்குறளா இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். இவர் திரள் நிதி சீமான்னு பேரை வச்சுட்டு திரள் நிதி வசூல் பண்றவர். ஆனா உண்மையாகவே சீமானாக இருந்தவர் தந்தை பெரியார். இது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆனா அது இருக்குன்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட ஆதாரம் கிடையாது.